போய்விட்டான் கொடியவன். நீங்கள் எல்லோரும் பின்தொடர்ந்து சென்றீர்களே, என்ன செய்தீர்கள்? பின்தொடர்ந்து சென்றோம், ஆனால் அவன் முன்தொடர்ந்து சென்று விட்டான். ஐயோ, என் தடி விழுந்து விட்டது, மானம் பறி போய்விட்டது. மானம் போனதை பற்றி பரவாயில்லை அரசு, ஆனால் என் மனைவி போய்விட்டார். என் மூளை கலங்குகிறது. பொழுது விடிந்தால் ஊர் சிரிக்கும். சிரிக்கட்டும், ஆனால் இனி அடுத்த கட்டத்தை தான் நாம் யோசிக்க வேண்டும். அதற்கு என்ன வழி சொல்? வழியா சொல்லுகிறேன். அதோ சாமி, என் மகனை பாத்தீங்களா? அதை கேட்கத்தாண்ட உன்னை கூப்பிட்டு வர சொன்னேன். என்கிட்ட நீ திருப்பி கேட்கறிய? அவன் எங்க? அவன் எங்க? என்ன அவன் மூக்கு தொடங்க? அது எங்களுக்கு தெரியும். எங்கடா அவன்? உங்ககிட்ட எப்படி சொல்லாம போயிட்டானா அதே மாதிரி எங்க கிட்டையும் சொல்லாம போயிட்டான். இருடா, நான் தெரிய வைக்கிறேன். வீரன் சரணாகதி அடைய வேண்டும். இல்லாவிட்டால் சின்னான் செல்லி இருவர்கள் தலையும் யானைக்காலில் வைத்து மிதிக்கப்படுகின்ற அவர்களை சிறைத்துக் கொண்டு போங்க. கத்தி 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 மச்சான், யானை காலுன்னு சொன்னாரே, நம்ம பக்கத்து வீட்டு முனியனுக்கு இருக்க யானை காலு அதுதானே? அது இல்ல, யானை. யானை 4 காலு வந்து மிதி. ஐயா, ஆனை வேண்டாம், குதிரை கால். குதிரையா? மகாராஜா சும்மா விடுவாரா? போட்டு சாமி. கவலையை விடுங்கள் மாமா, இந்த நரசப்பன் மனதை வைத்தால் கல்லும் கனியும். கல்லும் கனியாகும், உள்ளும் மலராகும். உன் கட்டழகு முகம் கண்டான் காடெல்லாம் தேன் பாயும் பூமி. நீங்கள் அழகாக பேசுகிறீர்கள். அதில் உனக்கும் பொறாமையா? சே, இந்த பேச்சில்தான் என் ஆனந்த வாழ்வின் மூச்சே அடங்கியிருக்கிறது. அத்தா, எங்கே இப்படி பாருங்க. எப்படி பார்த்தாலும் தலை சுத்துகிறது பொண்ணு. குறும்பு உங்கள் கூட பிறந்தது. எல்லாம் இந்த கரும்பை பார்த்து கற்றுக்கொண்டதுதான். அத்தான், அரசாங்க ஆபத்து எந்த நேரமும் நமக்கு இருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லையே உங்களுக்கு? கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மலையெல்லாம் கடுகாது. அத்தான், அட நீயா? வாங்க மச்சான் வாங்க, சொன்ன வழியை பார்த்துட்டீங்க. வாங்க மச்சான் வாங்க, சொன்ன வழியை பார்த்துட்டீங்க. வாங்க மச்சான் வாங்க மச்சான், வாங்க மச்சான் வாங்க, சொன்ன வழியை பார்த்துட்டீங்க. பழைய வீட்டு நீங்க தங்கத்திலைய புடிச்சிட்டீங்க. பழைய வீட்டு நீங்க தங்கத்திலைய புடிச்சிட்டீங்க. வாங்க மச்சான் வாங்க மச்சான், வாங்க மச்சான் வாங்க, சொன்ன வழியை பார்த்துட்டீங்க. தாங்கி மாசனாங்க கண் பார்த்திருக்க நீங்க. தாங்கி மாசனாங்க கண் பார்த்திருக்க நீங்க. உங்க பகுதி காட்டி ஆளை வைத்தி திரையில் எடுத்துட்டீங்க. பகுதி காட்டி ஆளை வைத்தி திரையில் எடுத்துட்டீங்க. வாங்க மச்சான் வாங்க மச்சான், வாங்க மச்சான் வாங்க, சொன்ன வழியை பார்த்துட்டீங்க. நீ எப்படி இங்க வந்த? தேடி வந்த. போதும் போதும். ஆமா, எப்படியோ வந்து சேர்ந்துட்டே இல்ல? அத்தான், கெல்லி நம்ம கூடவே இருக்கட்டுமே. ஆமா, உனக்கு ஒரு பெண் குழந்தை தேவைதானே? என்ன கல்லி? அதுக்கு தானே இங்க வந்திருக்கேன். ஆனா ஒண்ணு, இங்க சமயத்துக்கு சாப்பாடெல்லாம் கிடைக்காது, பாத்துக்க, அவ்வளவுதான். அரண்மனை உத்தரவு, வீரன் சரணடைய வேண்டும். இல்லையே சின்னான் செல்லி இருவருடைய தலைகள் யானைக்காலில் வைத்து மிதிக்கப்படும்.
சரணடைய வேண்டும், இல்லையே சின்னான் செல்லியின் தலைகள் யானையின் காலில் வைத்து நிறுத்தப்படும் என்ன என்று பறையறிவிக்கிறார்கள். யானையின் காலில் வைத்து மிதிக்கப்படும், யானையின் காலில் வைத்து மிதிக்கப்படும் அக்கிரமக்காரர்கள். எங்கே அவசரமா போகிற? தொட்டியும் பாளையத்து. மகாராஜா யார்? வீரனா? இல்ல மகாராஜா, வீரன். ஆம், வீரன்தான். நீங்கள் எந்த வீரனை தேடிக்கொண்டிருந்தீர்களோ அதே வீரன்தான். வாடா வா. தானாகவே வந்து கூண்டில் மாட்டிக்கொண்டாய். நள்ளிரவிலே கள்ளனைப் போல் கன்னிகா மாடத்திற்குள் புகுந்து களவாடி சென்றாயே. டேய், நிலைத்ததா அந்த வாழ்வு? கண்ணி வைக்காமலே கழுமரத்துக்கு அழைத்து வந்து விட்டேன். பார். உளராதே. நீயோ உனது படைகளோ என்னை இங்கே கொண்டு வரவில்லை. என் தாய் தந்தையரின் தனியாத அன்பும் வற்றாத பாசமும் தான் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. பேசாதே, நீ குற்றவாளி. ஒப்புக்கொள்ள முடியாது. என் மனசாட்சிக்கு விரோதமாக ஒருபோதும் நடக்கவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்தீர்களா என் கொடுப்பை? அரசே, இவனுக்கு தீர்ப்பு கூறுங்கள். கொடியவனே, ஏதேனும் சொல்ல வேண்டி இருந்தால் சொல், சீக்கிரம் சொல். கொடியவனை என்று அழைத்த பிறகு நான் எதை சொல்லி நீங்கள் கேட்கப் போகிறீர்கள்? உங்கள் சுகவாழ்வுக்காக அதிகாரத்தை சூதாட்ட காயாக்கும் உங்களிடம் நான் எதைத்தான் சொல்வது? ஆனால் ஒன்று, எனக்கு தேவை எனது பெற்றோர்களின் விடுதலை. என் சாவிலேதான் நிறைவேறும் என்றிருந்தால் நான் ஆனந்தமாக சாகத்தையா. ஒரு மகன் தனது தாய் தந்தையரை காட்டும் உதவி இதைவிட வேறு என்ன இருக்க முடியும்? நடக்கட்டும் உங்கள் தீர்ப்பு. உன் உபதேசம் எனக்கு தேவையில்லை. இவனை சிறையில் அடையுங்கள், சின்னானியும் செல்லியும் விடுதலை செய்யுங்கள். நாளை காலை உன் தலை யானையின் காலில் வைத்து மிதிக்கப்படும். இவனை கொண்டு போக. நெருப்போடு விளையாடிய நீட்டனை மரணத்துக்கு சித்தமாக. உன்னை போன்ற கோழையில் நான் மரணத்திற்கு பயப்பட. நடத்து உன் காரியம். எங்கே பட்டத்து யானை? பறக்கும். கடைசியாக உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கொள். என் இஷ்ட தெய்வம்? ஆம், என் தாய் தந்தையர்கள் தான் எனக்கு இஷ்ட தெய்வம். அவர்களை வணங்குகிறேன். ஏய், இவனை கட்டுங்கள். தேவையில்லை, நான் எதற்கும் தயார். உடனே யானை என்னது? என்னடாது? யானை அப்படி கத்துச்சு. யானை அப்படி வேற கத்துதா? யானை அப்படி கத்திக்கிட்டு அங்க இருக்கிற சிப்பாய் எல்லாத்தையும் விரட்டி விட்டு காட்டுக்குள்ள ஓடி போச்சு. வீர இருக்காரு எங்கடா? யானை மேல. ஐயோ, என் மவனை காட்டுக்கு தூக்கிட்டு போயிடுச்சா யானை? பயப்படாதீங்க, அந்த இளவரசி அம்மாவும் கூட போயிருக்காங்க. கூட போயிருக்காங்களா? அப்ப வந்துடுவான். என்ன வந்துருவாங்கிறிய? வந்துடுவான் பாவே, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான். எப்படி வருவான்? 4-5 சிப்பாய்களோட வருவான். யாரு? நரசப்பன். நரசப்பனா? ஏன் மகன் காட்டுக்கு போயிட்டான்லப்ப? ஆமா, அதுக்கு பதிலா எங்களை பிடிச்சு போவானா? ஐயோ, நரசப்பன் பிடிக்க வந்தாலும் வந்துடுவான். என்ன வந்துட்டா என்ன செய்யறது? அதான் யோசிக்கிறேன்ப்பா. நாம இனிமேல் இங்க இருக்கக்கூடாது, காட்டுக்கே போயிடுவோம். மகனையும் தேடி பார்ப்போம். அவசியமான சாமான்களா பார்த்து கொஞ்சம் எடுத்துக்க. நீ போ.
தம்பி, நீ தப்பித்து வருவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஐயா, என் தாய் தந்தையர்கள் என்ன ஆனார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. நான் போய் பார்த்து வருகிறேன். அதுவரையில் பொம்மியை நீங்க தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தம்பி, நீ தைரியமா போயிட்டு வா. பொம்மியை நான் பாதுகாத்துக்கிறேன். பொம்மி, போய் வரட்டுமா? மறுபடியும் அங்கே போகிறீர்களே, அந்த பாதகன் கண்ணில் பட்டால்? பயப்படாதே, இனி என்னை தொட எவராலும் முடியாது. அதுதானே அம்மா, மச்சானா போய் ஆபத்துல மாட்டிக்கிட்டாதான் உண்டு. மச்சான், ஜாக்கிரதையா போய் உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு வாங்க. யாரையா இது? ஆள் இல்லாத வீட்டுல போய் கதவை தட்டிட்டு, ஆள் இல்லாத விடா நம்ம வீரன். அப்பா அம்மா எல்லாம் எங்க போனாங்க? நீ தப்பிச்சு புறப்பட்ட உடனே அவங்களும் போயிட்டாங்களே. போயிட்டாங்களா? எங்க போனாங்க? உன்னை தேடித்தான் போனாங்க, ஆனா எங்க போனாங்கன்னு தெரியலையே. அப்படியா? சரி, நான் போய் கண்டுபிடிச்சுக்கிறேன். அண்ணா, நாங்களும் உன்னோட வர்றோம். என்னோடயா? ஆமா அண்ணே, இந்த நரசப்பன் தொல்லை சகிக்க முடியல எங்களால. நாங்கெல்லாம் உன் சிநேகிதன்னு சொல்லி படாத பாடு படுத்துறாங்க. சரி, அப்ப வாங்க போலாம். அண்ணே, இப்படியே போனா உன்னை கண்டுபிடிச்சிருவாங்களே. அப்ப மாறு வேஷத்துல போகலாம். அதான் சரி, அப்படியே செய்யலாம். சரி, அப்படியே செய்யலாம். நீயா? கொத்துப்பூ சூடிய கோமளமே, நெருங்காதே, தள்ளி நில். இங்கேயே நான் நெருங்க போகிறேன். என்னுடைய பள்ளி அறைக்கிட்டு செல்லவே வந்திருக்கிறேன். கெட்டு விடுவாய் என் கணவர் கண்ணில் பட்டால் அற்றுவிடும் உன் வாழ்வு. கணவர் நேற்று வந்த நீச்சனவன். பரம்பரை உரிமை எனக்குத்தான். நான் தான் உன் கணவன். ஒரு முறை கட்டி கட்டி விடு. மாமா, மாமா, கை வலிக்குது. ஆதியிலே சொன்னேனே, என் வார்த்தை கேட்டிருந்தா இப்படி வருமா? மாமா, மாமா, நான் உட்காரலாமா? சத்தியதா, இப்பதான் புத்தி வந்திருக்கு. எல்லாம் சரியா மாமா, என் கையை எப்படி கட்டிட்டீங்களா? உங்க கையை கட்டினா வலிக்காது? வலிக்காது. அது எப்படி? கட்டி பாரு என் கையா. பாப்போமா? அப்படி இப்படி வலிக்கும். எங்க மாமாவே சொல்லி இருக்காரு, டே மருமகனே, உன் உடம்பு வந்து வஜ்ர உடம்பு. ஆனா நீங்க எப்படி கட்டுங்க, அவருக்கு சுழமையா இருக்காரு. டே சட்டா, நீ போ. வலிக்காது வலிக்காது. வஜ்ர உடம்பு இல்லையா? ஐயோ, வலிக்காது வலிக்காது வலிக்காது. மாமா, மரியாதையா உட்கார். நீ எழுந்த. ஆமா, என்ன கட்டியா போடுற? இல்ல, இனிமே கட்டல, இனிமே கட்டல கட்டல. இனிமே எங்க கட்ட போற? பொம்மி பொம்மி, நான் இனிமே உன் பேச்சுக்கே வரல, சத்தியமா வரல. எங்க அம்மா சத்தியமா வரல, எங்க அப்பா சத்தியமா வரல. ஏதாவது நெருங்காரு, நில்லுங்கள். எங்க ஓடுற? தப்பிக்கலாம்னு நினைச்சியா? அதுதான் முடியாது.
மாதிரி கோழ பசங்களை கூடவே கூட்டு வரப்படாது. பயந்தா கூட வீட்டு மணி அடிச்சுக்கிட்டு இருக்க. போடா போய் சண்டை போடு. போடா போய் சண்டை போடு. போய் சண்டை போடு. மாமா பொண்ணு, நான் அரண்மனைக்கு போறேன். நான் வரட்டுமா? மாமா, இனிமே இந்த பக்கம் திரும்பல. ஏன் திரும்புறேன்? எதுக்காக திரும்புறேன்? இனிமே உன் விவகாரத்துக்கு நான் வந்த இந்த நரசப்பன் செத்தா. என்னங்க மண்ணா போடா. ஏய் என்ன மிஸ் மிஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நீ ஓடா உன்ன பேசிக்கிற. அவனை சொல்லி என்ன மாமா பிரயோஜனம்? நமது படைகள் கோழைகள் எல்லோரும் என்னை போல வீரர்களாக இருந்தால் அம்மா அந்த பொடிப்பையில் இப்படி ஆட்டம் போடுவானா? அது கிடக்கட்டும் அரசப்பா. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? நமது படைகள் காணாது, அயல் நாடுகளிலிருந்து படைகள் வேண்டும். சரி, திருச்சி மன்னருக்கு ஓலை தருகிறேன், நீயே கொண்டு போ. உத்தரவு மாமா. முதலில் அரண்மனை வைத்தியரிடம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது, அதை போய் பார்த்துட்டு வருகிறேன். எப்பா என்னையா அது? எப்ப பார்த்தாலும் காட்டுக்குள்ள தண்ணியிலேயே போயிட்டு இருக்கிறது. அப்பதான் மிருகங்கள் ஒண்ணும் பக்கத்துல வராது. முதல்ல வந்துருச்சுன்னா முதலையா? தலைகளை நின்னா கழுத்தள வாழ இருக்கு. முதலையா? படைபலமாவது போர்வலிமையும் வாழ்வலும் மிக்கவனும் வெறும் ஆர்ப்பாட்டம். கூர்ந்து பார்த்தால் மகா கோழை, மகா கோழை. அவனை பிடிக்க முயற்சி செய்தீர்களா? விடுவோமா? சளைக்காமல் சண்டையிட்டோம். பழிச்சிடும் வாழ்க்களால் பல தலைகள் உண்டன. அந்த தலைகளின் சொந்தக்காரர்களை பார்க்க போனால் அரசே, பெரும்பாலும் அரசே, வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. ஆமா ஆமா, இல்லை அரசே, இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. சரி, என்னிடம் உங்கள் தேவை தங்கள் படைகள். அவர்கள் மூச்சுப்பட்டாலே அந்த பயன் மூர்ச்சியாகி விடுவான். உடனடியாக பொன்னியை, இல்லை இல்லை அரசே, அவனை கைது செய்வோம். ஓ, தாங்களே தளபதியாக இருந்த படை கொண்டு செலுத்துகிறீர்களா? உத்தரவரசை. ஆனால் என்னுடைய துணைக்காக தங்களுடைய தளபதி 2 பேரை என் கூடவே அனுப்பி வைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். சரி அமைச்சரே, வீரசனிடம் சொல்லி படை கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யுங்கள். பொம்மண்ணன் நம் ஆணைக்கடங்கிய பாளையக்காரர். அவர் அமைதிக்கு பங்கம் விளைவிப்பென அடக்க வேண்டியது நம் கடமை. ஆகவே வீரனை கைது செய்து நேரே இங்கு கொண்டு வரச் செய்யுங்கள். அதோடு பொம்மண்ணனையும் இங்கு அழைத்து வரச் சொல்லுங்கள். நல்லது மன்னா. அப்போ நானும் வீரர்களோடு பத்திரமாக போய் வாரும். எப்ப பார்த்தாலும் விளையாட்டு. யார் நீங்கள்? திருச்சி மன்னன் விஜயரங்க சொக்கனின் படைவீரர்கள். மன்னர் ஆணைப்படி உன்னை கைது செய்ய வந்திருக்கிறோம். கைதா? வேண்டாம், திருச்சி மன்னன் தானே, நாமும் அவரிடம் நியாயம் சொல்லி பார்ப்போம். அதிகார பீடத்தில் இருப்பவரிடம் அவ்வளவு சுலபமாக நீதி எதிர்பார்க்க முடியாது பொம்மி. அப்படி இல்லை, நீதி கிடைக்காவிட்டால் அப்புறம் போராடுவோம். கத்தி கொடுங்க.
அவர்களை கைது செய்யுங்கள். பொம்மி, நான் உன்னை கைது செய்யட்டுவேன். நீ என்ன கைது செய்ய? நாங்களே வருகிறோம். இருக்கட்டும் இருக்கட்டும். ஆகிவிட்டதா? நாங்கள் திருச்சி மன்னனால் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். பெரியவரே, எங்களுடைய முடிவு என்ன ஆகும் என்று இப்போது எங்களால் நிச்சயமாக சொல்ல முடியாது. நீங்க தான் கெல்லியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அம்மா, கெல்லி கலங்காதே, தைரியமாயிரு. யார சொல்றேன்? சபையோர்களே, பொம்மன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நமது படைகள் இவனை பிடித்து வந்திருக்கின்றன. பாளையக்காரர் சார்பில் இவன் மீது குற்றச்சாட்டுகள் கூறப்படும். பேரரசரின் பிரதிநிதிகளே, பெருமக்களே, குற்றம் சாட்டப்பட்டு நிற்பவன் குலத்திலே செக்கிலியன். நம்புகின்றவர்களிடம் பேசுகின்றால் கூட எட்டியிருந்து மட்டுமே பேசார்கள் உடையவன். இவன் காதலித்தான். இவன் காதலித்தான். அது முதல் தவறு. என்ன? காதலித்தனை தவறா? மன்னன் மகளை காதலித்தான். அது முதல் தவறு. அரண்மனை கன்னிகாமரத்திற்குள் புகுந்தான். அது இரண்டாவது தவறு. கொற்றவன் பெற்ற குலக்குடியை பூசாமல் தூக்கிச் சென்றான். எதிர்த்தோரை அடித்தான். ஏனென்று கேட்டவரை கொன்றான். ஒரு நீச்ச மகன் இவ்வளவு அநியாயத்தை செய்வதா? அரசே, பொறுக்க முடியாத அரசையே பொறுக்க முடியாது. ஆகவே இந்த நீதனுக்கு தக்க தண்டனை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் உண்பதில் ஒரே பதில். கண்டால் கண்டே, காதலித்தோம், கட்டுண்டோம், பொறுத்திருந்தோம். காலம் வந்தது தூக்கிச் சென்றேன். தூக்கிச் சென்றது குற்றம் என்கிறார் நரசப்பன். இல்லை என்கிறேன் நான். எப்படி? அவர்கள் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள். நீதான் கீழ் ஜாதி ஆயிற்று, கேட்டால் எப்படி கொடுப்பார்கள் என்பது நரசப்பன் வாதம். மகனா, இட்டார் பெரியோர் இடாதார் எழிகுலத்தோர் என்ற இரண்டே ஜாதிதான் உண்டு என்பது பள்ளிப்பாடம். மேலுக்காவது இவர் பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கியிருந்தால் தானே அதிபருக்கு தெரிய போகிறது. மன்னா, எங்கள் இருவர் உடல் ரத்தத்தை எடுத்து சோதியுங்கள். அதிலே கீழ்மகன் மேல்மகன் என்று பேரம் தெரிகிறதா என்று பாருங்கள். ஐயோ, வேண்டாம் மன்னா, அந்த பரீட்சை. கீழ் ஜாதிக்காரன் என்பது இவன் பிறப்போடு வந்த விதி இல்லை. உங்க அந்த பித்தர்கள் செய்த சதி. நாவை அடக்கு, நாவை அடக்கு. முதல் திருட்டு கூட்டத்துக்கு பதில் சொல்லு. நான் சொல்லுகிறேன். வேண்டாம் வேண்டாம், இவனும் சொல்ல வேண்டும், இவனும் சொல்ல வேண்டும். நீ எப்படி சொல்ல முடியும் என்பது நரசப்பன் ஆட்சேபனை. திருட்டு போனதாக சொல்லப்படும் பொருளே நான் தானே. சரி, சொல். அவர் என்னை களவாடினார். நான் கேட்டுக்கொண்டதற்கிணங்க எதிர்த்து வந்தவரை விரட்டி அடித்தார். என் வேண்டுகோளுக்கு இணங்கி பட்டத்து இளவரசனால் அவருக்கு உத்தரவிட்டேன். எய்தவள் நான் இருக்க கணை மீது குற்றம் சாட்டுவானே. நீயே சம்மதித்து நடந்திருந்தாலும் கூட இவன் செய்தது குற்றம் தான். மன்னா, நரசப்பனுக்கு எப்போதுமே கொஞ்சம் மூளை கோளாறு. அப்படியா? ஆமா. என்ன கோளாரா? மன்னா, இந்த அக்கிரமக்காரனோடு சேர்ந்து இந்த ராட்சசியும் பேசுகிறார். நீதான் ராட்சசன். அப்படியா? மன்னா, உண்மை இதுதான். என்னை விரும்பினான் நரசப்பன். அவனை நான் ஏற்கவில்லை. இவர்தான் எனக்கு ஏற்றவர் என்றேன். அதை அவன் ஏற்கவில்லை. குற்றச்சாட்டுகளை அழுக்குகிறான். சொந்த விவகாரத்திற்கு அரசியல் முத்திரை போட்டு இந்த நாடகம் நடத்துகிறான். நியாயத்தை எதிர்பார்க்கிறேன். நீதி உங்கள் கையில். ஓ, அப்படியா? சரி, 1000 தான் இருந்தாலும் வீரன் செய்தது பெரும் குற்றம். அவனை மனப்பூர்வமாக காதலித்தது பொன்னி செய்த குற்றம். ஒரு பாளையத்தின் படைகளை தன்னம் தனியே நின்று விரட்டி அடித்தது வீரன் செய்த மன்னிக்க முடியாத குற்றம். அதிலும் நரசப்பன் போன்ற தளபதியை அளவுக்கு மேல் உதைத்தது தாங்க முடியாத குற்றம். ஆகவே வீரனுக்கு தக்க தண்டனை விதிக்க வேண்டும். அது போன்றது ஒரு தண்டனையை அவன் வாழ்விலே காண முடியாதவாறு இருக்க வேண்டும். என்ன தண்டனை விதிக்கலாம் நரசப்பா? டீச்சரில் பல பெறுவதை இவனுக்கு மரண தண்டனை விதிக்கலாம். ஆனாலும் போகட்டும், ஆயுள் தண்டனை விதிங்க. ஆம், ஆயுள் தண்டனை. வீரா,
அதிலிருந்து நீ தப்ப முடியாது. இன்று முதல் பொம்மின் மனைத்திரையிலே ஆயுள் முழுவதும் கிடந்து ஆவாயாக. அதோடு நமது தளபதியுமாக ஆவாயாக. அரசு நீ போவாயாக. மன்னா, பொம்மண்ணா, கறந்த பால் மடிப்புகாது. இயற்கையாக கலந்துவிட்டு அவர்களை இனி பிரித்தாலும் உமது மகள் கன்னித்தன்மை பெற முடியாது. ஆனாலும் அவன் கீழ்ஜாதி. ஜாதி ஜாதி என்பது மனிதன் வகுத்த அநீதி. அதை மாற்றிக் கொள்வதுதான் நீதி. காலம் மாறி வருகிறது. எல்லோரும் ஓர் குலம் என்பதை அறிவுலகம் ஏற்றுக்கொண்டுதான் வருகிறது. அதற்கு ஆதரவு தருகிறோம் நாமும் இன்று. அந்த பெருமையிலே நீரும் பங்கு கொள்ளும். சோழமண்டல மாவீரர்களே, புலிக்குடியின் மதிப்பை கோணமெங்கும் பரவச் செய்த போர் வீரர்களே, தித்திக்கும் செய்தி ஒன்று தரப்போகிறேன் உங்களுக்கு. காவிரிக்கரையையும் வைகைக்கரையையும் காத்து நிற்பதற்கு கடமை உணர்ச்சி மிக்க இளங்காலை ஒருவனை தளபதியாக நியமிக்கிறோம். இந்த பதவியேற்பு வைபவத்தை நமது முதலமைச்சர் கணிக்கண்ணர் நடத்தி வைப்பார். சோழமண்டல மாவீரர்களே, எப்போதும் சரிதான் முப்போகம் விளையும் எங்கள் அது சோழ நாடு. இந்த துண்டை கீழே விரிச்சு போட்டுக்கிட்டு பாடும். எப்போதும் சரிதான் முப்போகம் விளை. ஓஹா, புரிஞ்சுது. ஏன்னா சோழ நாட்டை பத்தி அப்படி பேசுவாங்க. சோழ நாடு சோறுடைக்கு அப்படின்னு. இந்த பாரு, காவேரி கரைக்கு வந்துட்டோம். மகனும் திருஷ்ணாப்பள்ளிக்கு வந்திருக்கிறதாகத்தான் கேள்வி. எங்க போய் தேடுறது? மலைக்கோட்டைக்கு போவோமா? ஆமா ஆமா, அண்ணன் இங்க உள்ளதான் இருக்காரு. ஆமா வீரன். ஆமா ஆமா, பாத்தியா? பாத்தனே, பேசுனியா? பேச முடியலையே, அங்க ஒரே சிப்பாங்க கூட்டம். நான் வந்துட்டேன் உங்ககிட்ட விஷயத்தை சொல்ல. சூர புலி, வா நம்ம போய் பாப்போம். நீ இந்த மூட்டை முடிச்சு எல்லாம் பார்த்து இங்கே இருக்கு. நானு கண்ணியம், கடமை, கட்டுப்பாடு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த சோழ மண்டலத்தை நீ காப்பாற்றுவாயாக. சோழமண்டலம் நமது மன்னர் யார் இவர்கள்? இவர்தான் என்னுடைய தந்தை, இவர்தான் என்னுடைய தாய். என்ன அடக்குவான் வீரனை என்று போனோம், அறுத்து விட்டான் மாமா மூக்கை. அவ்வீரன் தளபதியாம். பாளையக்காரன் மகளை சிறையெடுப்பது பண்புமிக்க செய்யலாம். வரலாறு காணாத அநியாயம் மாமா, அநியாயம். சொக்கன் சொன்னதில் தவறொன்றும் இருப்பதாக தெரியவில்லையே. என்ன மாமா பேசுகிறீர்கள்? பெண்ணை பறிகொடுத்த ஏக்கத்தினால் பேசுகிறீர்களா அல்லது பேரரசனாய்ப்பு என்று பயப்படுகிறீர்களா? பாளையத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை 10 மடங்கு அதிகமாக்கி விட்டான் சொக்கன். அப்படியே இருந்தாலும் அதற்காக நாம் என்ன செய்ய முடியும்? கோழைத்தனமான கேள்வி. நான் இருக்க நடுக்கினதற்கு முன்பு பல இடங்களில் படையெடுத்து பல வீரர்களை அடியோ என்று அடித்தது தங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? கேவலம் ஒரு சாதாரண வீரனை பிடிக்க படைபலம் இல்லாமல் விஜயரங்கனின் உதவியை நாடினாய். இப்பொழுது என்னையே படையெடுக்க சொல்லுகிறாய். பழிப்பியக்காரன் நரசப்பா, மாமா, உன் ஒருவனுக்காக பாளையத்தை பலியிட நான் தயாராக இல்லை. டெல்லி சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்து விட்டாய். உன் உபதேசம் எனக்கு தேவையில்லை. உனக்கும் இனி வேலை இல்லை. போகலாம் வழியே. அப்படியானால் எனக்கு இந்த தளபதி உத்தியோகம் எனக்கு தேவையில்லை. ஐயா, பொல்லாத ராஜாங்கம், பொல்லாத உத்தியோகம். வாவேரா, அழைத்துதான் செய்தி வந்தது. அவசரமான காரியம் ஒன்று. ஒரே இருக்க வேண்டுமா? எங்கே, எப்போது, யார் மீது? சிலவதற்கும் போர்கள் உனக்கு உணவு இருக்கிறது. இங்கல்ல, மதுரையிலே. திருமலை மன்னர் நீங்க போறோம் இல்லை. மதுரை நமக்கு சம்பந்தி வேண்டும். திருமலை நமது மைத்துனர். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. காவிரிக்கரையும் வைகைக்கரையும் பேர் மாறினாலும் இனம் ஒன்றுதானே. மதுரையிலே கள்ளத்தொல்லை அதிகம். செல்வம் நிறைந்த இடத்தில்
மன்னரை சமம் அவதிப்படுகிறார் திருமலை மன்னர். அடக்குவதற்கு சரியான ஆள் வேண்டுமா? நான் நிச்சயம் நம்புகிறேன், அது உன்னால் முடியும் என்று. தங்கள் ஆசைதான் எனது திறமை. செய்தின தீர்த்தை சீக்கிரம் நீ புறப்பட வேண்டும். அப்படி அருள் மக்களே, அமைச்சர்களே, சோழமண்டல மாவீரரை வரவேற்பதிலே இந்த பொதுமண்டபம் பெருமைகிறது. அழகர்மலை கொள்ளை கூட்டத்தினரை அடக்குவதற்காக தேடிக்கொண்டிருந்த வீரர் இப்போது கிடைத்திருக்கிறார். அவரை நம் முதல் தளபதியாக நியமிக்கிறோம். அதற்கு அடையாளமாக இந்த விருதை சூட்டுகிறோம். நமது முதலமைச்சர் குணத்திகர். நமது அரசாங்க கவிஞர். அவர் நேற்று வரை நமது முதல் தளபதி பெயர் குடிலர். கிராமத்தில் வெறும் பங்கை குறைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. பயங்கரமான சூழ்நிலையில் பதவி ஏற்றிருக்கிறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தங்கள் அன்புக்கு எனது நன்றி. ஆயுதசாலையும் சிற்பசாலையும் பார்த்து வரலாம். நமது மன்னர், நமது நாடு, நமது மக்கள். தங்க ஆபரணங்கள் பாளையத்தில் கொள்ளையிட்டவை. அப்படியா? நீ கொண்டு குறையலாம். ஆனால் பெரியதோ பொக்கிஷம். கல்பனா, யாரோ வீரனாம் நம்மை இறக்குவதற்கு திருச்சியிலிருந்து வந்திருக்கிறாராம். ஒற்றன் உலகநாதன் செய்தி அனுப்பி இருக்கிறார். இப்போதைய மதுரைக்கு சென்று அவனை எச்சரித்து விட்டுமா? அறிவா. நம் மரண்முறை நாட்டியக்காரி கலையரசி வெள்ளையம்மாள் ராஜசபை அங்கத்தினரும் கூட. அப்படியா? நம் புதிய தளபதி வீரன். கேள்விப்பட்டேன். வணக்கம். வணக்கம். இவள் ஆடல் கண்டதில்லையே? நீ ஆடல் காணலாமா?
ஆண்டவன்